ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வாட் ஆஃப்டர் 12th? 12வது அப்புறம் நம்ம என்ன படிக்கிறது? பெரிய குழப்பம் எல்லார் மத்தியிலும் இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? நிறைய பேர் நமக்கு சஜஷன்ஸ் வர கொடுப்பாங்க. பெரியப்பா வருவார், மாமா வருவார், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் நமக்கு ஒரு குழப்பம் நீடிச்சிட்டே இருக்கும், இல்லையா? இன்ஜினியரிங் போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருப்போம், பட் எங்கே போகிறது, எப்படி போகிறது தெரியாமல் இருப்போம், இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் படிப்பில் +2க்கு அப்புறம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். போகலாமா? ஸோ நான் ஹமீதுல்லா ஷெரீஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட், சாக்தலாப்பா காலேஜ், திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்காக இன்றைக்கி கேரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் பேச வந்திருக்கிறேன். ஸோ வாட் ஆஃப்டர் 12th, இல்லையா? இந்த 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 காமெடி ரொம்ப நல்லா நமக்கு புரிஞ்ச காமெடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஸோ எல்லாருடைய கனவு ப்ளஸ் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை கவனிச்சிட்ருப்பாங்க, இல்லையா? சில பேருக்கு அட்வைஸஸும் கிடச்சிட்ருக்கும், இல்லையா? ஸோ நாம் வந்து ஜஸ்ட்டு +2 நல்ல மார்க் எடுத்துட்டோம், நல்ல காலேஜுக்கு போயிடுவோம், நல்ல ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு கனவு கண்டுட்ருப்போம். பட் கோர்ஸ் அப்படிங்கிற செலெக்ஷன் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய மேஜிக் இருக்குது, அதுலேயும் லாஜிக் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம வந்து கவனித்து தான் சில முக்கியமான முடிவுகள், இதன் லைஃபுக்கு நமக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ் இதெல்லாம். ஸோ எதை எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கூல், காலேஜ், இப்போ தான் நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு இருப்போம், இல்லையா? ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கூல் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்ம வந்து வெளிப்படுத்தி எக்ஸாமில் படித்து மனப்பாடம் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாகத்தான் ஸ்கூல் இருக்கும். பட் காலேஜ் அப்படிங்கிறது அப்படி இல்லை. காலேஜ் அப்படிங்கிறது ஸ்கூலை காட்டிலும் பல மடங்கு மேலானது. ரெண்டாவது, காலேஜ் அப்படிங்கிறதுல என்னுடைய எனர்ஜி, என்னுடைய திறமை, என்னுடைய என்ன சொல்கிறது, அறிவு கூர்மையான விஷயங்கள், இதெல்லாமே வெளிப்படுத்துகிற இடம் அப்படிங்கிறது வந்து காலேஜ், இல்லையா? படித்ததை அப்படியே ரிப்பீட் பண்ணுறக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கூலாக இருக்கும். பட் காலேஜ் அப்படிங்கிறது என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய, திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக கல்லூரி திகழுது, இல்லையா? ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத முதல்ல நம்ம வந்து உள் வாங்கிக்கிறணும். ஓகேவா? ரைட். ஸோ எல்லாருடைய ஒரு மனசுலேயும் அதிகமாக ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி படிக்க போகிறோம், இல்லையா? அப்பா அம்மாவுடைய மனசில், இவங்களெல்லாம் மனசில் என்ன ஓடிட்டுருக்கோம், நிறைய செலவாகுமோ படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த செலவுக்கே பயந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணாமல், அடாப்ட் பண்ணாமல், வேறு மாதிரியான கோர்சஸை, செலவு கம்மியாக இருக்கக்கூடிய கோர்சஸை சூஸ் பண்ணுவாங்க, இல்லையா? ஸோ எல்லாராலையும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ நிறைய வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக பார்க்க போனோம்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய இன்ஜினியரிங் எஜுகேஷன்ஸ்க்கு தேவையான ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி வாங்க முடியும். இது போக கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. மூணாவது பார்க்க போனோம்னா மெரிட் பேஸ்டு கேர்ள்ஸுக்கு, அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்ன இருக்குது அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது, இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து முன்னெடுத்து போகலாம். ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, ஸோ எனக்கு காசு இல்லை, அதனால் நான் வந்து சாதாரணமாக ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த லாஜிக்குள்ளே போகாமல், ஸோ பணம் அப்படிங்கிறத என்னுடைய கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணலாம், ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற உருவில் நம்ம உருவாக்கிட்டு, அது நான் படிக்க விரும்புகிற கோர்ஸை படித்து அதில் என்னுடைய எக்ஸலன்ஸை காமிக்கிறதுக்கு எனக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. அது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ரீல் அண்டு ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ரீல், இதெல்லாம் நம்ம வந்து படத்தில் நிறைய தடவை பார்த்துருப்போம், இல்லையா? வேலையில்லா பட்டதாரி படத்தில் வரக்கூடிய சீன் இது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு எப்படி வந்து எக்ஸல் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஸோ அதை பார்த்து ரசிச்சிருப்போம், இல்லையா? இதே மாதிரி நண்பன் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவரும் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறது பெருமைப்படுவார், நிறைய இடங்களில் அதை வெளிப்படுத்துகிற மாதிரி பார்ப்பார், இல்லையா? ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ரியலாக அப்படிங்கிறது ரீல், இது வந்து ரீல். சினிமாவில் இவங்க வந்து இவ்வளோ பெர்ஃபெக்டாக என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், அதை என்ஜாய் பண்ணுறோம், இல்லையா? ரைட்.
ஸோ இது ரியல் இன்ஸ்பிரேஷன். இவங்க யார்? 2 பேருமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க ஒன்று வந்து அப்துல் கலாம், இன்னொன்று வந்து பிச்சை இல்லையா, கூகுள் பிச்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்துல் கலாமுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லையா, அவ்வளோ தூரத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளுடைய ராக்கெட் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், ஏவுகணைக்கான தந்தைன்னு சொல்லலாம் இந்தியாவில் இல்லையா. அவ்வளோ முக்கியமான நபர். அது இல்லாமல் நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராகவும் இருந்தவர் இல்லையா. இன்ஜினியரிங் ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணவர் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு நபர். கூகுள் பிச்சை நம்ம மதுரையை சேர்ந்தவர். இவரும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கொண்டவர் தான். ஐஐடி சேர்ந்த படித்த ஒரு கிராஜுவேட், இன்ஜினியரிங் கிராஜுவேட். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, உலகளவில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு முக்கியமான நபர்களில் ஒரு நபராக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க இவங்க இன்ஜினியரிங் மூலியமாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நாமளும் இதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண முடியும், இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ண முடியும், ஒரு ரியல் லைஃப் ஹீரோஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும், இருக்க முடியும். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கேரியர் இன் அப்படி என்னதான் சார் படிக்கலாம், என்னதான் சார் அப்படி இன்ஜினியரிங்குள்ளே படிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஒவ்வொருத்தரும் +2 லெவல் வரைக்கும் டாமினன்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கோம். முக்கியமாக பார்த்தோன்னா மேக்ஸ் டாமினன்ட் சில பேர் எடுத்து படிச்சிருக்கலாம், சில பேர் பயாலஜி டாமினன்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம், சில பேர் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய மேஜருக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய இன்ஜினியரிங் கோர்ஸ் என்ன பண்ண முடியும், நான் வந்து படிச்சுக்க முடியும். ஸோ அதில் இப்போ பார்க்குற இந்த மேக்ஸ் டாமினன்ட் இன்ஜினியரிங் கேரியர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க முடியும் இல்லையா, நார்மலாக சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது எல்லாமே வந்து மேக்ஸ் டாமினன்ட் பேஸ்டு இன்ஜினியரிங் கோர்சஸாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவர்கிரீன் இன்ஜினியரிங் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இன்றைக்கி என்றைக்கு படித்தாலும் இந்த கோர்சஸ்க்கு வந்து மவுஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் டாமினன்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மூணாவது ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், நாலாவது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், நியூக்ளியர் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸை பேக்ரவுண்டாக கொண்ட கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ் இல்லையா. ஸோ ஓரளவு எனக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாமினன்ட் பேஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி டாமினன்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இது என்னெல்லாம் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், அதே மாதிரி என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரியான கெமிஸ்ட்ரி டாமினன்ட் பேஸ்டு இன்ஜினியரிங் மோஸ்ட்லி பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், இண்டஸ்ட்ரி பேஸ்டு, R&D பேஸ்டு, அதே மாதிரி வந்து கெமிக்கல் அனலைசிஸ் பேஸ்டு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முக்கியமாக பார்க்க போகிறோம்னா எல்லாம் நிறையா ஃபீல்டுக்குள்ளே போகலாம். பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்குள்ளார, அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளார, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளார, என்வரான்மெண்டல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய, என்வரான்மெண்டல் சொல்யூஷன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய இடங்களில், அதேமாரி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியும். அதுக்கான பொட்டென்ஷியாலிட்டியும் நிறையா இன்றைக்கி கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் கெமிஸ்ட்ரி டாமினன்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ எனக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வருது, இல்லை ஃபிசிக்ஸ் நல்லா வருது, இல்லை மேக்ஸ் நல்லா வருது, அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய இன்ஜினியரிங் கோர்சஸை நான் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸல் செய்ய முடியும் இல்லையா. ஸோ ரெஸ்ட்ரிக்டடான ஒரு கோர்சஸை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாரையே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் இல்லை. என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் என்ன செய்ய முடியும், அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சக்ஸஸ் செய்ய முடியும், அதில் என்னால் எக்ஸல் செய்ய முடியும், நல்ல ஒரு ஹைட்டுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பயாலஜி டாமினன்ட் இன்ஜினியரிங் கேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, ஃபுட் டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இது மாதிரியான அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்ஜினியரிங் கோர்சஸாக அடாப்ட் செய்ய முடியும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா எமர்ஜிங் மல்டி டிசிப்ளினரி ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. 2 அல்லது 3 டிபார்ட்மெண்ட்ஸை ஒன்றாக கலந்து 3 சப்ஜெக்ட்ஸினுடைய காம்பினேஷன்ஸில் உருவாகக்கூடிய கோர்சஸ் தான் என்ன சொல்லுவோம், மல்டி டிசிப்ளினரி ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கோர்ஸ் அப்படிங்கிறது
இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இது 2 தான் நீ அடுத்து வரக்கூடிய 50 இயர்ஸில் உலகையே ஆள போகக்கூடிய ஒரு கோர்சஸ் அப்படின்னா இந்த கோர்சஸ் தான். ஸோ அதனால் இதுக்கும் இன்றைக்கி பெரிய ட்ரெண்டிங் சான்சஸ் இருக்குது. எஜுகேஷனில் இதுக்கான பெரிய ஒரு என்ன சொல்கிறது வாண்டட் இருக்குது இல்லையா. ஸோ இன்றைக்கி கோர்ஸை படித்தோம்னா அடுத்து வரக்கூடிய 30-40 வருஷங்களுக்கு நமக்கு வந்து அவ்வளோ பொட்டென்ஷியலான சோர்ஸஸ் இருக்குது. ஜாப்லேயும் சரி கேரியர்லேயும் சரி ஒரு நல்ல பொசிஷன்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியும், ரீச் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ கோர்ஸ் படித்தாச்சு, அடுத்து என்ன செய்கிறது இல்லையா, ஜாப் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் எங்கே தான் போகிறது, வேலைக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இருக்கும் இல்லையா. எங்கெல்லாம் போக முடியும், கவர்மெண்ட் செக்டார்ஸ்குள்ளார, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்குள்ளார போக முடியும். அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் கார்ப்பரேட் செக்டார் அண்ட் ஸ்டார்ட் அப் செக்டார்ஸ்குள்ளார போக முடியும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்டு ஃப்ரீலான்சிங்காக கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் இப்போ ஜாப்பை வந்து நமக்கு போய் ஜாப் பண்ண முடியும் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸில் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் முக்கியமாக ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, அதே மாதிரி பிஇஎல் கம்பெனிஸில் பிஎஸ்என்எல்குள்ளார நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை போய் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்க போனோம்னா டிஎன்பிசி எழுதி கிளியர் பண்ணி நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொசிஷன்ஸ்குள்ளார ட்ராவல் பண்ண முடியும். அதேமாரி டான்சியட்கோ இல்லையா, தமிழ்நாடு இபிக்குள்ளார என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஜினியர்ஸாக நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் என்டிபிசிக்குள்ளார போக முடியும். அதே மாதிரி பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளார என்னால் ட்ராவல் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸ்குள்ளார போக முடியும். அதேமாரி ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன்ஸ்குள்ளார என்ன செய்ய முடியும், என்னால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எனக்கு கிடைக்கும். முக்கியமாக தமிழ்நாடு அளவில் வந்து டான்ஜியட்குள்ளார வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொசிஷன்ஸும், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேரியஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரோல்ஸும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்குள்ளார ஒரு பெரிய ஒரு சான்சஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு. அதே மாதிரி பெல்னு சொல்லக்கூடிய பிஹெச்இஎல்னு சொல்லக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டடு, அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் சர்வீசஸ்குள்ளார எனக்கு அவ்வளோ பெரிய சான்சஸ் இருக்குது டிஃபென்ஸ் சர்வீசஸ்குள்ளார. அதே மாதிரி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இல்லையா, ஹெச்ஏஎல்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரோக்ராஃப்ட் இன்ஜினியரிங் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய லொக்கேஷன்ஸில் கூட என்னால் வந்து கவர்மெண்ட் சைட்ஸில் ட்ராவல் பண்ண முடியும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் பிடபிள்யூடிக்குள்ளார என்னால் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போக முடியும். அதே மாதிரி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ்குள்ளார மெக்கானிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரோல்ஸில் என்னால் என்ன பண்ண முடியும், போக முடியும் கவர்மெண்ட் ரோல்குள்ளே. சிவில் இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லப்படக்கூடிய பிஆர்ஓ, அதேமாரி நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்குள்ளார என்னால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்க முடியும். அதே மாதிரி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார முக்கியமாக சிபிடபிள்யூடி, இந்தியன் ரயில்வேஸ்குள்ளாரையும் என்னால் என்ன பண்ண முடியும், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ஸ்குள்ளார என்னால் கவர்மெண்ட் ஜாப்ஸை வாங்க முடியும். அதேமாரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார போக முடியும் எக்ஸாம்ஸ் எழுதி. அதே மாதிரி தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்குள்ளார என்னால் போக முடியும். சென்னை மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன்ஸ்குள்ளாரையும் என்னால் என்ன செய்ய முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இவ்வளோ பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்குள்ளே இருக்குது. பட் எவ்வளோ பேருக்கு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்தமாரி சான்சஸ்லாம் நமக்கு இருக்குது. இது எல்லாமே பியூர்லி கவர்மெண்ட் சைட்ஸில் இருக்கக்கூடியது மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னாடி வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ளார பார்த்தோம்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான இந்தியாவிலே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்னா என்ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது, வெப்சைட் டிசைன் பண்ணுறது, வெப்சைட் அட்வான்ஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய பொட்டென்ஷியாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் என்ஐசி.
அதே மாதிரி இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டருக்குள்ளார போக முடியும் இல்லையா. அது வந்து ஒரு பொசிஷன்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி இன்னைக்குங்கிறது இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு துறை. இதுக்குள்ளார என்னால் என்ன செய்ய முடியும், ட்ராவல் பண்ண முடியும். அதேமாரி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், சிடிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரோல்ஸில் என்னால் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸில் ஐடி பொசிஷன்ஸ்குள்ளார என்ன செய்ய முடியும், கவர்மெண்ட் சைடில் நான் ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஒரு பெரிய அமைப்பு இல்லையா. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து இ சேவை மையம்னு ஒரு மையம் பார்த்துட்ருப்போம். அதுக்கு பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அமைப்புனா இந்த டிஎன்இஜிஏ அமைப்பு தான். இந்த அமைப்புக்குள்ளார என்னால் என்ன செய்ய முடியும், கவர்மெண்ட் சைட்லேருந்து நான் ஜாப் க்ரியேட் போக முடியும். தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர்ஸ்குள்ளார போக முடியும் ஜாப்க்காக. அதேமாரி டிஎன்பிசி மூலியமாக ஐடி ஆஃபீஸர்ஸ் ரோல்ஸையும் என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் இந்த ஃபீல்ட்ஸ்குள்ளார கேரியர் கிடச்சி போக முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் செக்டார்ஸ்குள்ளார அதே இசிஇ முடிக்கும்போது டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்ட்ஸ்குள்ளார போக முடியும், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ஸ்குள்ளார போக முடியும், எம்பெடட் சிஸ்டம்ஸ்குள்ளார போக முடியும். ஓகேவா. முக்கியமாக டெலிகம்யூனிகேஷன்ஸில் ஏர்டெல், ரிலையன்ஸு, ஜியோ, அதேமாதிரி பிஎஸ்என்எல் இது மாதிரியான டாப் பிராண்ட்ஸ்குள்ளார என்னால் என்ன செய்ய முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போக முடியும். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் சாம்சங், எல்ஜி மாதிரியான லீடிங் பிராண்ட்ஸ்னுடைய கம்பெனிஸில் வந்து ஹையர் பொசிஷன்ஸ், முக்கியமாக டெக்னிக்கல் ரோல்ஸை ப்ளே பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் செக்ஷன்ஸில் என்னால் என்ன செய்ய முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க முடியும். எம்பெடட் சிஸ்டம்ஸில் பார்க்க போனோம்னா ஹெச்சிஎல், போஷ் மாதிரியான வெரி நோன் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்குள்ளார கம்பெனிஸ்குள்ளார என்னால் செய்ய முடியும், என்னால் வேலைக்கு போக முடியும் இல்லையா. அடுத்து எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இப்போ தான் இது வளர்ந்து வந்துட்டுக்கூடிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்குள்ளார என்னால் என்ன செய்ய முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க முடியும். விஎல்எஸ்ஐ டிசைன் முக்கியமாக இன்டெல் அண்டு குவால்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய லீடிங் பிராண்ட்ஸ்னுடைய கம்பெனிஸ்குள்ளார என்னால் என்ன செய்ய முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க முடியும். ஜாப் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைன் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், எம்பெடட் சிஸ்டம் டெவலப்பர், இதெல்லாம் சிம்பிளாக சொல்லக்கூடியது. இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஃபீல்டில் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன், அதேமாரி ரெனியூவபிள் எனர்ஜி ஃபீல்ட்ஸ். மூணாவது பார்க்க போனோம்னா ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இது மாதிரியான ஃபீல்ட்ஸ்குள்ளார போக முடியும். முக்கியமாக வந்து பவர் ஜென்ரேஷனில் டான்ஜெட்கோ, என்டிபிசி இது மாதிரியான கவர்மெண்ட் ஓன்டு, அதே மாதிரி கார்ப்பரேட் செக்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஓன்டு, அது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளார என்னால் ட்ராவல் பண்ண முடியும். பவர் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்குள்ளாரையும் அதே மாதிரி வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் சுஸ்லான், அதே மாதிரி டாடா பவர்ஸ், சோலார் பவர், இது மாதிரியான கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். அதேமாரி ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்குள்ளார சிம்மன்ஸ், ஏபிபி மாதிரியான லீடிங் பிராண்ட்ஸ்னுடைய கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்காக நான் ஜாப் ரோல் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதேமாரி இப்போது அனர்து எமர்ஜிங் ஃபீல்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், இவி ஷார்ட்டாக சொல்லக்கூடிய இவின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், முக்கியமாக ஓலா எலக்ட்ரானிக், அதேமாரி ஏத்தர் எனர்ஜி, இது மாதிரியான லீடிங் பிராண்ட்ஸ்னுடைய கம்பெனிஸ்குள்ளார ஒரு பெரிய ரோலை என்னால் என்ன செய்ய முடியும், ப்ளே பண்ண முடியும். முக்கியமாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லையா. ஸோ பொட்டன்ஷியாலிட்டி தெரிஞ்சு நம்ம வந்து எப்பயுமே வந்து கோர்ஸஸை சூஸ் பண்ணணும். பொட்டன்ஷியாலிட்டி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே பழையதுலேருந்து ஆரம்பிச்சு, அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி ஒரு பெரிய பொட்டன்ஷியாலிட்டியை வந்து இந்த கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது தொடர்ந்து. நாம் எவ்வளோ தூரம் இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இல்லையா. பட் விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த கோர்ஸ்குள்ளாட்ட போனோம் அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் நமக்கு நல்ல வகையில் யூஸ் ஆகும். ஒரு பெரிய பொசிஷன்ஸை ரீச் ஆக முடியும். ஒரு கைடன்ஸோடு என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய பொசிஷனை அடைய முடியும் இல்லையா. ஜாப் ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பவர் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ், அதேமாரி கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர், மூணாவது மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தா நம்மளால் என்ன முடியும், கார்ப்பரேட் செக்டார்ஸ்குள்ளார போக முடியும்.
மூணாவது பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கார்ப்பரேட் செக்டாருக்குள்ளார. ஸோ ஆட்டோமேட்டிவ் அதேமாரி மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இது மூணுக்குள்ளார என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் அசோக் லேலாண்ட், டிவிஎஸ் மாதிரியான லீடிங் பிராண்ட்ஸ்குள்ளார என்ன பண்ண முடியும், முக்கியமாக டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் இந்த 3 வகையான ஜாப் ரோல்ஸ்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், போக முடியும். அதேமாதிரி மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்என்டி அண்ட் போஷ் மாதிரியான கம்பெனிஸ்குள்ளார நான் என்ன செய்ய முடியும், ட்ராவல் பண்ண முடியும். முக்கியமாக ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் பொசிஷன்ஸ்க்கு என்னால் போக முடியும். ஏரோஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஏஎல் அண்ட் ஐஎஸ்ஆர்ஓ கவர்மெண்ட் கம்பெனிஸ்குள்ளார என்ன பண்ண முடியும், நான் போக முடியும். முக்கியமாக ஏர்க்ராஃப்ட் அண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் டெவலப்மெண்ட்ஸில் எனக்கு ஒரு முக்கியமான பொசிஷன்ஸை அடைய முடியும். ரொம்ப முத்துவேல் இது இப்போ ரீசெண்டாக நடந்த பல ப்ராஜெக்ட்ஸில் தமிழ்நாட்டை சார்ந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒரு பெரிய பொசிஷன்ஸ் அடைஞ்சிருக்கிறாங்க. நல்ல கண்டுபிடிப்புகள் எல்லாமே ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அவங்கள மாதிரி நாமளும் என்ன ஆக முடியும், ஒரு பெரிய பொசிஷன்ஸை அடைய முடியும். அதே மாதிரி எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் சொல்லக்கூடிய ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ்குள்ளார போகலாம். முக்கியமாக ஆட்டோமேஷனுடைய இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷனுடைய அடாப்டேஷன்ஸ்லேயும் சரி, அல்லது கிரியேட்டிங் ரோல்ஸ் இன் சிஸ்டம் டிசைனிங்லேயும் என்ன பண்ண முடியும், என்னால் முக்கியமான ரோல்ஸை ப்ளே பண்ண முடியும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ்குள்ளார. 3D பிரிண்டிங் அண்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோடைப்பிங் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லேயும் பேஸ்டு கான்செப்ட்ஸ்லையும் என்னால் என்ன செய்ய முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை என்னால் கார்ப்பரேட் செக்டாரில் வாங்க முடியும் இல்லையா. டிசைன் இன்ஜினியர், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் மாதிரியான பொசிஷன்ஸை என்னால் என்ன செய்ய முடியும், இந்த கார்ப்பரேட் செக்டார்ஸ்குள்ளார போக முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரியல் எஸ்டேட் இது 3 முக்கியமான துறைகளுக்குள்ளார என்ன முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போக முடியும் இல்லையா. முக்கியமாக எல்என்டி, அதே மாதிரி சரபோஜி, அதே மாதிரி பல்ரோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் பிராண்ட்ஸ் கம்பெனிஸ்குள்ளார என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட்டில் சைட் இன்ஜினியராகவும் என்னால் என்ன செய்ய முடியும், பொசிஷன் அடைய முடியும். நான் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். லாட் ஆஃப் இதே மாதிரி ட்ரெண்டிங் பிராண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. ஃபியூ பிராண்ட்ஸை உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ஹெச்ஏஏ அண்ட் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லீடிங் பிராண்ட்ஸ்குள்ளார என்னால் முடியும், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார என்னால் ட்ராவல் பண்ண முடியும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் டிஎல்எஃப், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே சாதாரணமாக நம்ம என்ன முடியும், வேலைக்கு போகக்கூடிய இடங்களாக இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரக்சரல் டிசைன், அதே மாதிரி கோஆர்டினேஷன் இது 2 செக்மெண்ட்லேயும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ண முடியும். அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அடைய முடியும் இந்த ஃபீல்டுக்குள்ளார. எமர்ஜிங் ஃபீல்டாக சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜிஸ் உருவாக்குறது, அதேமாதிரி அர்பன் பிளானிங் இல்லையா, ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்ஸ்லேயும் என்னால் இன்றைக்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ முக்கியமாக சைட் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர் இது மாதிரியான பொசிஷன்ஸை கார்ப்பரேட் செக்டாரில் எடுக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ், அதேமாரி சைபர் செக்யூரிட்டி இது 3 வகையான ஃபீல்ட்ஸ்குள்ளார போக முடியும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லீடிங் பிராண்டான டிசிஎஸ் எல்லாத்துக்கும் தெரியும். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இது 3லேயுமே என்ன பண்ண முடியும், என்னால் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லேயும் சரி, மெயின்டெனன்ஸ்லேயும் சரி ஜாப் போக முடியும். டேட்டா அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மூவ் சிக்மா, ப்ராக்டிக்கல் அனலிட்டிக்ஸ் இது மாதிரியான கம்பெனிஸ்குள்ளார பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பொசிஷன்ஸ்குள்ளார போக முடியும். சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் போலோ, ஆல்டோ நெட்ஒர்க்ஸ் அதேமாரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்குள்ளாரையும் என்னால் என்ன பண்ண முடியும், செக்யூரிட்டி அனலிட்டிக்ஸ்ட்டு, அதே மாதிரி த்ரெட் மேனேஜ்மெண்ட் இது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளார போக முடியும். எமர்ஜிங் ஃபீல்ட்ஸாக ஏஐ அண்டு மெஷின் லேர்னிங்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஒரு கான்செப்ட் படிச்சிட்டோம்னா இந்த ஃபீல்டுக்குள்ளார ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய முடியும், இன்றைக்கி நல்ல சம்பளத்தோட வேலைக்கு போக முடியும். அதேமாரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட்ஸு இன்றைக்கி ரொம்ப செவியராக எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதுக்குள்ளாரையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுக்க முடியும். முக்கியமாக சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், அதே மாதிரி க்ளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இந்த 3 வகையான பொசிஷன்ஸை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நான் இன்ஜினியரிங் முடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அட்வான்ஸான பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே போக முடியும் இல்லையா.
ரைட். 2வது லேண்ட்ஸ்கேப்பாக நம்ம பார்க்குறது ஸ்டார்ட் அப் அண்ட் எஸ்எம்இஸ்ன்னு சொல்லுவோம். வெறும் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் மட்டும்தான் ஜாப் போக முடியுமா, வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு முடிச்சிட்டா இல்லையானா அப்படி இல்லை. நிறைய சான்சஸ் வந்து நமக்கு வந்து நம்ம கைவசம் இருக்குது இல்லையா. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ முடித்தோம் அப்படின்னா ஐஓடி அண்ட் எம்பெடட் சிஸ்டத்தில் நமக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா. ஸ்மார்ட் ஆன் அண்டு ஸ்மார்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் ஆகிருக்கு இல்லையா. இதேமாரி நாமளும் என்ன செய்ய முடியும், இதேமாரி ஒரு ட்ரெண்டிங் ஸ்டார்ட் அப் கம்பெனி என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா. டெலிகம்யூனிகேஷனில் ஏவியகாம், தேஜாஸ் நெட்வொர்க் இதெல்லாம் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அதேமாரி ட்ரிபிள்இ முடித்தோம் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, இவி வெஹிக்கிள் இதுலேயும் சரி இதேமாரி லீடிங் பிராண்ட்ஸில் மாதிரி நாமளும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டிங் கம்பெனியை வந்து என்னால் என்ன செய்ய முடியும், ஸ்டார்ட் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் பண்ணி என்னாலேயும் வந்து எஸ்எம்இ ப்ராடக்ட்ஸ் இல்லையா ஸ்டார்ட் அப்பாக என்னால் மாற முடியும் இல்லையா. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம்னா அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் தான் பெரிய ஆள் இல்லையா. பட் ஸ்டார்ட் அப் பண்ணி அந்த ஐடியா, அந்த ஸ்பார்க், ஃபஸ்ட் ஐடியா எப்படி வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்ஜினியரிங் படித்தாலும் இந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ளார என்ன பண்ண முடியும், என்னால் ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். அதேமாரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளாரையும் 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளாரையும் என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸில் பிரிக் அண்ட் போல்ட் கம்பெனி, அதே மாதிரி சஸ்டைனபிள் பில்டிங் இதெல்லாம் இன்றைக்கி லீடிங் ட்ரெண்ட்ஸ், சான்சஸ்லாம் இதில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. யார் இதிலலாம் வந்து ஆள் இருக்காங்களாங்கிற தேடுற அளவுக்கு தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சான்சஸ் நிறைய இருக்குது. யார் அந்த டெக்னாலஜியை உருவாக்க போகிறோம், யார் நாளைக்கு நாமளாக கூட இருக்கலாம், நாளைக்கு நாமளாக கூட அந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் செய்யக்கூடிய நபராக கூட இருக்கலாம். இன்றைக்கி ஃபண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ப்ரொடக்ஷனாக யூனிட்டாக மாற்றுறதுக்கு இங்கே யாரும் இல்லை, ஆட்கள் இல்லை. நாளைக்கு நீயாக கூட இருக்கலாம், யோசிச்சுக்கோ ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ளார பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஜோஹோ கார்பரேஷன் ரொம்ப ரீசெண்டாக வளர்ந்த ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னா ஜோஹோ கார்பரேஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இல்லையா, மேட் ஸ்ட்ரீட் டின், கரான் டேட்டா இதெல்லாம் ரீசெண்டாக டெவலப் ஆன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ நாளைக்கு நாமளும் இதே மாதிரியான இதெல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். நாளைக்கு நாமளும் என்ன செய்ய முடியும், இதே மாதிரி ஒரு பெரிய ஜாப் ரோல்ஸ்லையும் சரி ஸ்டார்ட் அப் கம்பெனியாகவும் மாற முடியும். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்ப்ரூனியல் வெஞ்சர்ஸு க்ரியேட் பண்ண முடியும், ஐஓடி சொல்யூஷன்ஸில் வெஞ்சர் க்ரியேட் பண்ண முடியும், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் பண்ண முடியும், சோலார் அண்ட் பேனல் இன்ஸ்டாலேஷன்ஸில் பண்ண முடியும், எனர்ஜி ஆடிட்டிங் சர்வீசஸில் பண்ண முடியும், 3D பிரிண்டிங் சர்வீசஸ்ஸு, கஸ்டம் ஃபேப்ரிகேஷனு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிம்மு, சஸ்டைனபிள் பில்டிங் சொல்யூஷன்ஸு, அதேமாரி டெக் ஸ்டார்ட் அப்பு, ஐடி கன்சல்டன்சி இது மாதிரியான ஃபீல்ட்ஸில் என்னால் என்ன செய்ய முடியும், ஆண்டர்ப்ரனரியல் வெஞ்சர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லை வச்சு மட்டுமே என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் ஃப்ரீலான்சராக கூட என்னால் என்ன செய்ய முடியும், இன்றைக்கி இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ்குள்ளார இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் நல்ல பொட்டென்ஷியலோட ஓகேவா. சர்க்கியூட் டெவலப்மெண்ட், சர்க்கியூட் அண்ட் பிசிபி டிசைனிங்கில் நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ஸ்கில் இருக்குது அப்படின்னா இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். எம்பெடட் சிஸ்டம் டெவலப்மெண்ட்ஸில் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிசைனில் பண்ண முடியும், ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார உன்னால் என்ன பண்ண முடியும், ஃப்ரீலான்சராக இருக்க முடியும், கேட் மாடலிங்கில் இருக்க முடியும், ப்ரோட்டோடைப்பிங் இல்லையா அதுக்குள்ளார பண்ண முடியும், ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்ரீலான்சராக இருக்க முடியும், குவான்டிட்டி சர்வேயிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளாரையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்கில் இருக்கும் பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்ரீலான்சராக இருக்க முடியும். ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, வெப் டெவலப்மெண்ட்டு இது மாதிரியான நிறைய பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃப்ரீலான்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் நம்மளால் என்ன செய்ய முடியும், எக்ஸல் பண்ண முடியும். ஒரே ஒன்று என்னென்னா நம்ம இது சார்ந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ்குள்ளார படிச்சிருக்கணும், அந்த ஸ்கில்லை நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், வளர்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஐஓடின்னு சொல்லக்கூடிய முக்கியமானது 5G இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டிசைனிங், 3D பிரிண்டிங், ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்,
க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே ட்ரெண்டிங் டாபிக்ஸ். ஸோ இந்த ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்குள்ளார நான் வந்து இன்றைக்கி கோர்சஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா என்னால் அடுத்து வரக்கூடிய 50-60 வருஷத்துக்கு சாலிடாக என்னால் என்ன செய்ய முடியும், என்னுடைய பொசிஷனை நான் வந்து ஸ்ட்ராங்காக வச்சு ஒரு நல்ல பொசிஷனை அடைய முடியும். கேரியர்லேயும் சக்ஸஸாக என்னால் என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ரிசர்ச் ஃபீமை பொறுத்த வரைக்கும் டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ, அதே மாதிரி சிபிஆர்ஐ, பெல்லு, சிஎஸ்ஐஆர், ஐஐசி, என்ஐஹெச், அதேமாரி சிக்ரி இல்லையா, சிடாக்கு, டிசிஎஸ் ரிசர்ச், இது மாதிரியான லீடிங் ரிசர்ச் ஃபீம்ஸில் கவர்மெண்ட் பேஸ்டு, கார்ப்பரேட் பேஸ்டு, ப்ரைவேட் கன்சர்ன் பேஸ்டு ரிசர்ச் ஃபீம்ஸில் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறையவே அவைலபிளாக இருக்கும் ஃபீல்டில், ரிசர்ச் ஃபீல்டில். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸில் வெளிநாட்டிலையும் சரி இந்திய அளவிலும் சரி ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு அளவில் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? என்டிவிஏ பார்த்தோன்னா 1941 crores மில்லியன் டாலர்ஸில் என்ன இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதேமாரி டிஎஸ்எம்சி 660 million டாலர்ஸ்லையும், அதேமாரி ப்ராட்காம் 597 ஆரம்பித்து இன்டெல் 177 வரைக்கும் வந்து சந்தை மடிப்பில் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படி இது எல்லாமே. ஓகேவா? பிராண்ட்ஸை பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ். இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது, பெரிய அளவில் என்ன இருக்குது அப்படின்னா கைவசம் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. டாப் 10 முதலீடுகள் ஈர்க்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ்னால் இந்த கம்பெனிஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அல்ல ஜாபினுடைய பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சோர்ஸ் பண்ணணும். என்னுடைய கேரியரை நான் பிளான் பண்ணணும் இல்லையா? சரியான இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படித்தோம்னா சரியான ஒரு ஜாப்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், அது என்னது செமிகண்டக்டர் அப்படின்னு ஒரே ஒரு செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர்ஸ்க்காக இவ்வளோ இந்தியாவில் ஒரு பெரிய வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஃபீல்டுனா அது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட $150 billion வந்து பொட்டன்ஷியாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னா அது கண்டக்டர் ப்ரொடக்ஷன் தான். அதில் இந்தியா ஒரு பெரிய ஒரு பொசிஷனாக இப்போது கரண்ட்லி போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னா ஐஃபோனுடைய ப்ரொடக்ஷன். கிட்டத்தட்ட 10லேருந்து 13 வகையான கம்பெனிஸ் இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஐஃபோன் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஐஃபோன் வந்து மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா இவ்வளோ கம்பெனிஸ் என்ன பண்ண வேண்டியிருக்கு, சின்ன சின்ன பொருளாக உற்பத்தி பண்ணி அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி ஐஃபோனுங்கிற ஒரு பிராண்ட் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. இப்போ இந்த சின்ன சின்ன பொருட்களுடைய மேனுஃபேக்சரிங்க்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இன்ஜினியர்ஸ் தான். அப்போது நீட் பேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கோர்ஸை நான் சூஸ் பண்ணி படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் நல்ல பொசிஷன்ஸ் அடைய முடியும் இல்லையா? இன்ஜினியர்ஸ் அப்படின்னா இன்றைக்கி படங்களில் காமிக்கிற மாதிரியான ஒரு 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 சிரிப்புக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் அப்படிலாம் இல்லை. அது வந்து கம்ப்ளீட்டாக படத்துக்காக அது இப்படி யூஸ் பண்ணுறாங்க. நானும் இங்கே உங்கள் மூலிமா கேட்டுக்கிறேன், படங்களில் இனிமேல் இது மாதிரி இன்ஜினியரை தப்பாக காமிக்காமல் இருங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? அது தப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா எப்படி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, கவர்மெண்ட் சைடில் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் 5 இருக்குது இல்லையா? இப்போ அதேமாரி கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் 11 இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 இருக்குது. கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் இல்லையா, கவர்மெண்ட் பேஸ்டு கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் வந்து 16 இருக்குது. சிக்ரி அண்டு சிப்பட்னு சொல்லி 3 முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதேமாரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 466 காலேஜஸ் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 27 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 531 காலேஜஸ் நம்ம இந்த தமிழ்நாட்டு அளவில் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ காலேஜஸில் நிறைய வகையான பொசிஷன், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இன்ஜினியரிங் பொசிஷன்ஸ் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரியான கோர்ஸ், சரியான காலேஜ், அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து ரீஜியன் வைஸ் காலேஜினுடைய பொசிஷன்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம்.
சென்னை ரீஜியனில் 126 காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூர் ரீஜியனில் 122, திருச்சியில் பார்த்தோம்னா 61, மதுரையில் 30, திருநெல்வேலி ரீஜியனில் 65 காலேஜஸ். இது வந்து கவர்மெண்ட் பேஸ்டு காலேஜஸாக இருக்கும் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி ரீஜியனில் பார்த்தோம்னா கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா மொத்த இன்ஜினியரிங்கனுடைய ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டில் இந்த ஜோன் 2 ஜோன் கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி ஜோனுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வெஸ்ட் ஜோன் அண்டு ஈஸ்ட் ஜோன் இது ரெண்டும் சேர்த்து மிட் ஜோன்னு சொல்லுவோம். இந்த மிட் ஜோன் ஏரியானுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல காலேஜஸ்னுடைய டெவலப்மெண்ட், அதுவும் பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய காலேஜஸ்னுடைய அவைலபிலிட்டியும் இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமாக செலக்ட் செய்யணும். ஸோ இது ஆல் இண்டியா லெவலில் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கவுன்சிலிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 60,000 பொசிஷன்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. இது இப்போ கரண்ட்லி 2024-25 இருக்கக்கூடிய கவுன்சிலிங் சீட் பொசிஷன்ஸ் இது. இதில் இந்தியாவுடைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடும். முக்கியமாக பார்க்க போனோம்னா ஐஐடிஸ், என்ஐடிஸ், அதே மாதிரி ஐஐடி, IIT, GFTI, அதே மாதிரி இது ஹோல் சேர்த்து இந்தியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது 60,000 பொசிஷன்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவல்ஸில் வந்து இன்ஜினியரிங் பொசிஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு காசு ரொம்ப கம்மியான செலவில் என்ன பண்ண முடியும், நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க முடியும். ஒன்று என்னென்னா இந்தமாரி கோர்சஸ்க்குலாம் நம்ம இங்கே இந்த காலேஜஸ்க்கு போகணும் அப்படின்னா JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜஸில் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பொசிஷன்ஸ் எடுக்க முடியும் இல்லையா. ஹவு டு சூஸ் எ குட் காலேஜ், ஒரு காலேஜை எப்படி சூஸ் பண்ணுறது இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு திங் பார்த்தோன்னா அக்ரிடியேஷன் அண்ட் ரேங்கிங் சொல்லுவாங்க, NAC அக்ரிடியேஷன் சொல்லுவாங்க, NBA அக்ரிடியேஷன் அண்ட் NIRF ரேங்கிங் பொசிஷன் சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். இந்த NIRF ரேங்கிங் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஆல் இண்டியா லெவலில் போட்டுக்கிட்டே வருவாங்க. டாப் 50 காலேஜஸ்ஸு, டாப் 25 காலேஜஸ்ஸு, டாப் 100 காலேஜஸ்ஸு, டாப் 200 காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு NIRF ரேங்கிங் வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. லேப் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு NBA சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி NAC அப்படிங்கிறது ஓவராலாக காலேஜினுடைய டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அப்படிங்கிறது அக்ரிடியேஷன் அப்படிங்கிறது NAC அப்படின்னு. ஸோ A கிரேட் ஆர் அபோவ் இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படிங்கிறது காலேஜ் லெவலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி டீச்சிங் ஸ்டாஃப்னுடைய ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய லேப்னுடைய டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் A கிரேட் அண்ட் அபோவ் அப்படிங்கிற கிரேடே கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான காலேஜஸில் தான் நம்ம சேர்றோமா அப்படிங்கிறதையும் நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும், அட்மிஷன் எடுக்கணும். ரெண்டாவது அகாடமிக் எக்ஸலன்ஸ், முக்கியமாக ஃபேக்கல்ட்டினுடைய எக்ஸ்பர்டைஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இண்டஸ்ட்ரி அலைன்மெண்ட் கரிக்குலம் எப்படி இருக்குன்னு கரிக்குலத்தினுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் எப்படிலாம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்து தான் என்ன பண்ண முடியும், அட்மிஷன் போடணும். பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆக்டிவிட்டி எவ்வளோ தூரம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அந்த காலேஜஸில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஜாபுக்குள்ளார முக்கியமாக கொலாபரேட்டிவ் கம்பெனிஸ்குள்ளார போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சு அந்த ஏரியாக்குள்ளார போகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமாக லேப்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், லேப்னுடைய மாடர்னைசேஷன், அப்கிரேடேஷன், இது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி லைப்ரரியினுடைய லைப்ரரியில் எவ்வளோ தூரம் லைப்ரரியில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க, டாப் மெத்தடாலஜி, டாப் லெவல் ஆஃப் இ-புக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதேமாரி ரிசர்ச் பேப்பர்ஸு இல்லையா, மெட்டீரியல்ஸ், இது எவ்வளோ தூரம் வச்சுருக்குறாங்கங்கிறதையும் நம்மளால் பார்த்துட்டு இது நம்ம அசஸ் பண்ணணும். அதே மாதிரி வெல் எக்யூப்டு கேம்பஸ்னுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்குது காலேஜஸில், முக்கியமாக ஸ்ட்ராங் கவுன்சிலிங் இருக்கா, மென்டார்ஷிப் ஆக்டிவிட்டி இருக்கா, ஸ்காலர்ஷிப் ஆக்டிவிட்டி இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து அலுமினியோட நெட்வொர்க். ஸோ இதுக்கு முன்னாடி படித்து போன அலுமினிஸ்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எங்கெல்லாம் போய் அவங்க பொசிஷன்ஸ் அடைஞ்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் இந்த காலேஜினுடைய அலுமினி எங்கெல்லாம் போயிருக்காங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். ஏழாவது விஷயம் லொக்கேஷன் இல்லையா, எந்த இடத்துல அந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு, ப்ராக்சிமிட்டி ஆஃப் காலேஜு,
அதேமாரி காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் கனெக்டிவிட்டி அந்த காலேஜுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் கவனித்து தான் நம்ம முடிக்கணும், ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கணும். அதேமாரி பீர் ரிவ்யூஸ், எவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் அலுமினுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது இல்லையா, இதையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும். குளோபல் ரெகக்னிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, முக்கியமாக QS THE இது மாதிரியான அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ரேங்கிங் பொசிஷன்ஸில் அந்த காலேஜ் எவ்வளோ பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து காலேஜை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் நம்மளுடைய கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுடைய இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையிலையும் தொந்தரவுகள் இருக்காது. நீட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல பொசிஷனை அடைய முடியும். அடுத்தது அட்மிஷனுடைய பாலிசிஸ் எப்படி இருக்குது, எக்ஸாம் பேஸ்டு வைக்கிறாங்களா, என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்களா, ரிசர்வேஷன் பாலிசிஸ் அவைலபிளாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்து கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு எடுக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 10 வகையான விஷயங்களை மையமாக வச்சு கவனத்தில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல காலேஜை நம்ம என்ன பண்ணணும், கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங்குள்ளே ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது இசிஇக்கு ஐஐடி மெட்ராஸு, பாம்பே, அதேமாரி டெல்லி, இது 3லும் ஐஐடிஸ் இருக்குது. என்ஐடி வந்து திருச்சி, வாராங்கல் 2 இடங்கள்ல இருக்குது. ஐஐஎஸ்சி பிட்ஸ் பிலானி இது 2 முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது, ப்ரீமியர் ஆர்கனைசேஷன் ஆல் இண்டியா லெவலில். ட்ரிபிள்இக்கு பார்க்கும் போகும்போது ஐஐடி காரக்பூர், அதேமாதிரி ரூர்க்கி, பாம்பே, இது 3மே வந்து ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். என்ஐடியை பொறுத்த வரைக்கும் காலிக்கட், சூரத், இது 2மே வந்து முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். ஐஐஎஸ்சி அண்டு சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார் ட்ரிபிள்இ. அதேமாரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ், கான்பூர், பாம்பே, இது 3 முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். என்ஐடி திருச்சி, காலிக்கட், அதே மாதிரி ஐஐஎஸ்சி, சிஓஇபி, பிட்ஸ் பிலானி காலேஜ், இது 3மே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு முக்கியமான ஆர்கனைசேஷன். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஐஐடி ரூர்க்கி, டெல்லி அண்ட் மெட்ராஸ், அதே மாதிரி என்ஐடி திருச்சி, அதேமாதிரி இன்னொன்று சுரத்கல். ஐஐஎஸ்சி ஜதவாப்பூர் யூனிவர்சிட்டி, இது ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். அதேமாரி சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி அண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐஐடி பாம்பே, மெட்ராஸ், டெல்லி, திருச்சி இல்லையா, என்ஐடி திருச்சி, அதே மாதிரி IIIT, ஐஐஎஸ்சி ஹைதராபாத் அண்டு பிட்ஸ் பிலானி, இது எல்லாமே வந்து இந்திய அளவில் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இன்ஜினியரிங் கோர்சஸ். இது எல்லாத்துலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், போக முடியும் இல்லையா. இங்கெல்லாம் போகணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜேஇ அட்வான்ஸ் அண்டு ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த காலேஜஸ்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், அட்மிஷன் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ இந்தியன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்ஜினியரிங் அப்ஸ்கில்லிங் இல்லையா. அப்ஸ்கில்லிங் பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது இல்லையா. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் NPTEL, அதே மாதிரி வந்து ஸ்கில் லிங்க், குவி, அதே மாதிரி எடுரியா, அதேமாரி கிரேட் லேர்னிங், இது மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமாக என்னால் என்ன செய்ய முடியும், என்னுடைய ஸ்கில்லை அப்கிரேட் செஞ்சுக்க முடியும். கார்ப்பரேட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட், கோர்சியா, உடிமி இல்லையா, ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ் ப்ரைம், இது மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமாக என்னுடைய ஸ்கில்ஸை என்ன பண்ண முடியும், டயத்துக்கு ஏற்ற மாதிரி, ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்க முடியும், என்னுடைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு நல்ல ஜாப் பொசிஷனை அடைய முடியும். ஸோ அடுத்தது வந்து ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ் இன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ எவல்யூஷன், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஸ்பேஸ் இன்ஜினியரிங், சஸ்டைனபிள் எனர்ஜி, நானோ இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங், 3D and 4D பிரிண்டிங் இல்லையா, ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் ஐஓடி, அட்வான்ஸ்டு மெட்டீரியல், ஃப்யூச்சர் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே அடுத்த நெக்ஸ்ட் 2050 வரைக்கும் பார்த்தோன்னா அட்வான்ஸாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கோர்சஸ் இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ஃபீல்ட்ஸ்குள்ளார இருக்கும் பட்சத்தில் அடுத்த வரக்கூடிய கம்மிங் இயர்ஸில் நல்ல ஜாப் பொசிஷன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், அடைய முடியும். ஸோ 2 முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு, இது வந்து சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். முக்கியமாக ஏஐ பொறுத்த வரைக்கும் எனேபிள்ஸ் மெஷின் இல்லையா, மெஷின் திங்கிங்கு, அதேமாரி ஹெல்த் கேரில், மேனுஃபேக்சரிங்கில், ரோபோட்டிக்ஸ் ஏரியாவில் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ண போகிறது ஏஐ. அடுத்த முக்கியமான ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அதை 2 பேர். 2வது வந்து ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து ஆட்டானமஸ்லி, அதேமாதிரி என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சரி, ப்ரிசிஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது இல்லையா.
இந்த 2 முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெரிய அளவில் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னுடைய ஸ்கில்லிங் எல்லாமே இந்த 2 கோர்ஸில் என்னால் வச்சுக்கும்போது ஃப்யூச்சரில் என்னுடைய பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் ப்ளஸ் ஒரு அப்ஸ்கில்லிங் கோர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் பொசிஷன்ஸை கம்பெனிஸில் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் எல்லாத்துக்கும் நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கியிருப்பீங்க நான் நம்புகிறேன் இல்லையா? எல்லாரும் வந்து இந்த கவனித்த விஷயங்களை வச்சு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜையும் நல்ல இன்ஜினியரிங் கோர்ஸையும் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு நான் இந்த செஷனை என்ன பண்ணிக்கிறேன், கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.